ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். நல்ல உருண்டைகளாம் பஞ்சு போல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் லேசாக நிறம் மாறாமல் வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளக்குறீங்களோ அதே கப்லையே எல்லா பொருளும் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு இதை 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நறுக்கிய தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸான விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் பாலை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வறுக்காத பேக்கெட் அரிசி மாவு. இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா மாவோட கலந்து விட்டுட்டு இப்போது இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க சுடு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கரண்டியாலவே நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்க தண்ணி சேர்க்க வேண்டாம். லேசான சூட்டில் இருந்தால் போதும். தண்ணி ரொம்ப சூடாக இருந்தால் மாவு உங்களுக்கு வெந்துடும். ஆவியில் வேக வைக்கும் போது நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசையலாம். இது நம்ம தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி லேசான சூட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு உருண்டைகள்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்து வரும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மாவை கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்த மாவை எடுத்துக்கலாம். இப்போ இதை கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு சாஃப்ட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் பிசைகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்த தண்ணியே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து விரலால் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனில் மாவை இந்த மாதிரி அளந்து எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அளந்து சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது எல்லா உருண்டைகளுமே உங்களுக்கு ஒரே அளவில் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இந்த உருண்டைகள்லேருந்து ஒரு 2லேருந்து 3 உருண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு கிண்ணத்தில். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா கரண்டியோடைய பின்பக்கம் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வரணும். இது ஒரு 15 நிமிஷம் வேகணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சரியாக 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அப்பப்போ இடையில நீங்கள் கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்கும் போது ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவை கூட ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமான வெல்லமாக சேர்த்துக்கோங்க. தூசி மண் இல்லாத வெல்லமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெல்லம் தூசி மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா ஒன்று சேர ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா
இப்போ இது கூட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காயெலாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் தனியாக ஏலக்காய் பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போது பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், நல்ல சுவையான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.